போயிட்டு விழுந்தா என்ன ஆகும் சொல்லுங்க. சேனல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க போலுக்கு முத்துக்குமார். எனக்கு செம்மையா தெரியல. இனிமே தான் சாப்பிடணும் காலை தோசை. ஓ அப்படியா? அக்கா பொண்ணு எப்படி இருக்கிறா? கேடி பையன் நல்லா இருக்கிறாங்களா? ஏதும் விசேஷங்களா கேடி பையன்? சிவக்குமார் வாங்க சிவக்குமார். சேனல் மூடிட்டு வாங்களா? அப்படி நல்ல காரியம் எப்ப நடக்கும்? முத்துக்குமார் மூக்கில ஒரே குத்து தான் பாத்துக்க. நான் ராவும் பவுலுமா நினைச்சி என்னைக்கிட்ட குத்து எடுப்போன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன வார்த்தை சொல்ற முத்துக்குமார்? ஒரே குத்து தான் பாத்து முத்துக்குமார். அப்படியெல்லாம் ஏதாச்சும் ஆச்சுன்னா முத்துக்குமார், நான் புதுசா சேனல் எல்லாம் ஓப்பன் பண்ணவே மாட்டேன். என் செல்ல ஒரே உடை தான். கேட்டியா? வணக்கம் அக்கா. அபாதேவி அண்ணா வாங்க வாங்க. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கீங்களா? லைக் போட்டாச்சு. நன்றி அண்ணா, நன்றி. காலையில் என்ன சாப்பிட? நந்தகுமார் என்ன வாயில கை வைக்கிற? நந்தகுமார் இவ்வளவு ஹார்ட் எனக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா பிரபாதேவி அண்ணா, நான் நல்லா இருக்கேன். அதுக்கப்புறமா பட்டன் போன் வாங்குவீங்களா? ஒரு போனுமே வாங்க மாட்டேன் குமார். போனே யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் வீட்டில் அனைவரும் நல்லா? ஆமா பிரபாதேவி அண்ணா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையில் தயிர் சாப்பாடு. ஓ அப்படியாண்ணா? எங்க வீட்டுல மீன் குழம்புண்ணா. நீ காலையில மீன் வாங்கிட்டு வந்தாங்களா? புதன்கிழமை தானேண்ணா? வச்சு சாப்பிட்டாச்சு. பிசினஸ் எல்லாம் எப்படி போவேண்ணா? பிரபாதேவியண்ணா வேலையில எப்படி போகுது? என்ன மீன் குழம்பு? வளமீன் முத்துக்குமாரு. வளமீன் தெரியுமில்லா உனக்கு? நல்லா போகுதக்கா. நான் அக்காவா பிரபாதேவி அண்ணா உங்களுக்கு? சொல்லுங்க. வேலை அதிகமா இருக்கு, அதனால் பேச முடியவில்லை. ஓ அப்படியா பிரபாதேவி அண்ணா? ஓகே அண்ணா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. ஃப்ரீயா இருக்கும்போது வந்து பேசினா போதும். ஃபர்ஸ்ட் வேலை தானா நமக்கு முக்கியம். அதுதான் நமக்கு சோறு போடும். தங்க தோணியிலே தவளும் பொன்னழகை கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ? தங்க தோணியிலே தவளும் பெண்ணழகே கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ? ஓ அப்படியா பூமாரி அண்ணா? போட்டாய மாத்தணும்னு நினைக்கிறேன். வருது, நாங்களும் விலை கொடுத்து தான் வாங்கினோம். ஓ அப்படியா? எனக்கு தெரியாம போச்சே. உண்மைதான் அக்கா, சோறு போடுற வேலையே விடக்கூடாது இல்ல? ஆமா பிரபாதேவி அண்ணா, எதுவுமே வேலை அதுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை வச்சுதான் நம்ம சாப்பிட முடியும். அதனால எந்த காரணத்துக்காண்டியும் நம்ம வேலையை வந்து விட்டு கொடுக்கவே கூடாதுண்ணா. அதுதான் முக்கியம். காசு இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. அந்த காசு நமக்கு வேணும்னா வேலை தானே செய்யணும். பணி பலனை எதிர்பாராத இப்படிக்கே பூமாரி. ஆமா, தரக்கூடியதை தருவாரு. சும்மா இருந்துட்டு கடவுள் தருவாருன்னா எங்க இருந்து தருவாரு?